எல்லாரும் அது மட்டும் இல்லாம தெரியாத ஒரே படை அது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணும் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்த்தா இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருப்போம், ஒன்று பீட் மார்க்கும் ஒன்று சேகப்பட்டு. அந்த 2 லிங்க்குமே வந்து அலைட்மாஸ் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பதில் ப்ராஜெக்ட்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேர்க்கப்பட்ட பீட் மார்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பீட் மார்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ மாதிரி அதை வந்து கட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்குதுங்களா அது வரையும் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து உங்கள் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து வரிசையாக நீங்கள் வந்து ஒரு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு இமேஜாக நான் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுற பாருங்க. கடைசி வரைக்குமே இந்த இமேஜை நான் செட் பண்ணிட்டேன்னா, செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை திரும்ப டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கோடுக்கு கீழே ஒரு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி இந்த ஏரோவை டச் பண்ணி திரும்ப அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து நான் எந்த பீட் மார்க் கொடுத்தோம் அந்த பீட் மார்க்கில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எடிட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இமேஜ் அதுக்கு அடுத்த இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இமேஜாக வந்து எந்த இமேஜ் ஆட் பண்ணி நினைக்கலாம் அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும், இமேஜ் வந்து ஆட் ஆயிரும் கரெக்டாக. அதே மாதிரியே திரும்ப இதில் போயிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இமேஜில் போயிட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசி வரைக்குமே வந்து ஒரு இமேஜாக வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜுக்கெலாம் வந்து எப்படி எஃபெக்ட் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் கொடுத்துருக்க மாதிரி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஒரு 2 எஃபெக்டாக கொடுத்துட்டு இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஃபுல் வீடியோமே எடிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த கீழே எஃபெக்ட் இருக்குது அந்த எஃபெக்ட்ல போயிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்குது அதை டச் பண்ணுங்க. இந்த காப்பி எஃபெக்ட் இருக்குது அதை ஆட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குங்களா, நம்ம எடிட் பண்ணுற பீட் மார்க் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த வீடியோலாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை கொடுங்க. அந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த சைடில் 3 டாட் டச் பண்ணி பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அந்த முதல் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2வது இமேஜ் விட்டுருங்க. 3வது இமேஜ் அடுத்து 3வது இமேஜுக்கு இந்த இமேஜை டச் பண்ணி எஃபெக்டை போட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த இமேஜ் விட்டு அதுக்கு அடுத்த இமேஜ் இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே இந்த எஃபெக்ட் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் எஃபெக்டை வந்து காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை வந்து திரும்ப நம்ம போய் காப்பி பண்ண போகிறோம். இந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2வது வந்து ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து அதில் பார்த்தீங்கன்னா வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ணோம். இது வந்து நம்ம லேயரே காப்பி பண்ண போகிறோம். அதனால இந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே அதை டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுத்தாச்சு. 2வது இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணி இந்த லேயருக்கு பார்த்தீங்களா அதை திரும்ப டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அது பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியிலையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து இப்படி கையில் வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணி உங்கள் இமேஜ் வந்து இங்கே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி எந்தெந்த இமேஜ் விட்டுருக்கோ அந்த எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும்.
சரி, பேஸ்ட் ஸ்டைல் கொடுங்க. இந்த இமேஜுக்கும் அதே மாதிரியே இந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுங்க. இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.